எப்பவுமே மாவு அரைக்கும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இட அரைக்கும்போது தான் எடுக்க முடிஞ்சது. எங்க அம்மா வீட்ல புழுங்கலரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஒண்ணா ஊற வச்சு கழுவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல குடுத்து அனுப்பிச்சுருவோம். அழகா வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சு குடுத்துருவாங்க. இப்ப தான் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு தெருவுக்கு மாவு அரைக்கிற மிஷின் இருக்குது. ஆனா, இங்க கேரளாவுல மாவு அரைக்கிற மிஷின் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எல்லாருமே வீட்ல தான் வந்து பெரும்பாலும் அரைப்பாங்க. இன்னொன்னுன்னா, சில பேர் வீட்ல மட்டும் தான் கிரைண்டர் இருக்கும். நெறைய பேர் வீட்ல மிக்ஸில தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து மாவு அரைக்கிறாங்க. அதே எங்க வீட்ல நான் எப்படி அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தான் எங்க மாமியார் வந்து ஊற வைக்க சொல்லுவாங்க. பச்சரிசி தனியா, உளுந்து தனியா. ஸோ பச்சரிசி கூட கொஞ்சமா வந்து வெந்தயமும் சேர்த்து நான் எப்பவுமே ஊற வச்சுருவேன். எங்க மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா ஊற வைக்கிறது மட்டும் இல்ல, தனித்தனியா அரைக்கவும் செய்வாங்க. அத மட்டும் தான் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். மிக்ஸில மாவு அரைக்கிறேன்னா கரெக்டாக 2 ஈடு தான் நான் அரைப்பேன். முதல் ஈட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வந்து அரிசி அது கூட உளுந்து இது 2த்தையுமே சேர்த்து தான் வந்து அரைச்சிப்பேன். 2வது ஈட்டில் கொஞ்சமாக அரிசி இருக்கும். அது கூட சோறையும் சேர்த்து அரைச்சிப்பேன். அவ்வளோதான் 2 வாட்டி தான் அரைப்பேன். மாவு அரைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து அடித்து விட்டுப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கும் மிக்ஸியில் அரைக்கிறோன்றதுக்காக. அதனால் அந்த சில்னஸ் வந்து கொஞ்சமாக வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து மாவு புளிக்காது. ஒரு வேளை அடுப்பு வந்து நான் ஈவினிங் போல் பற்ற வச்சுருந்தேன்னா அந்த இடத்துல சூடாக இருக்கும். ஸோ அந்த அனல்லையே பொங்கிடும். ஆனால் இப்போ அங்கே அடுப்பும் வந்து நான் பற்ற வைக்கல. அதனால் சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதுக்கு மேலே மாவு அரைச்ச பாத்திரம் வச்சுருந்தேன். கரெக்டாக நான் காலையில் எழுந்து வரும்போது அந்த டைமில் வந்து பொங்கி வந்துருந்தது. அதிகமாக மாவு போகல. அதுக்குள்ளேயே நான் வந்து வந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக தான் வேஸ்ட் ஆகிருந்தது. மாவு நல்லா சூப்பராகவே வந்து புளிச்சு வந்தது. இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி நான் எப்போவுமே இதே மெத்தடில் தான் அரைப்பேன். இதுலேயே வந்து நான் தோசையும் செய்வேன், இட்லியும் செய்வேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.